வணக்கம். நம்ம எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 9 இத பத்தின பல அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் போட்டியாளர்கள் இவங்க தான் கிளம்புறங்க போறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வீடியோக்கள் போட தொடங்கிட்டாங்க. அதே நேரத்துல மக்கள் மத்தியில சில கேள்விகள் இருக்குது. அதாவது இந்த சீசன் விஜய் டிவில தான் டெலிகாஸ்ட் ஆகுமா இல்லனா கலர்ஸ் தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆக போதா, அதே மாதிரியே விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போறாரா இல்லனா திரும்பவும் கமல் சார் ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரா அப்படிங்கிற பல கேள்விகள் மக்கள் மத்தியில இருக்குது. அந்த கேள்விகளுக்கான விடையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பிக் பாஸ் சீசன் 9 எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்குங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ் சீசன் 9 தெலுங்கோட அபிஷியல் ப்ரோமோ எல்லாமே ரிலீஸ் ஆயிருச்சு. பொதுவா தெலுங்கு பிக் பாஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுதோ அதுல இருந்து ஒரு மாசத்துக்கு அப்புறமா தமிழ் பிக் பாஸ் சீசனும் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த வகையில தான் ஜூலைலயே தெலுங்கு பிக் பாஸ் வரப்போகுது அப்படின்னா ஆகஸ்ட்ல தமிழ் பிக் பாஸ் ஷோ வந்துருமா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்குது. ஆனா நம்மளை பொறுத்தளவுல தமிழ் பிக் பாஸ் சீசன் 9 அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு தாங்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. பிக் பாஸ் நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஜூன்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா கொரோனா வந்ததுக்கு அப்புறமா தான் செப்டம்பர் அக்டோபர் ரேஞ்சுக்கு போச்சு. இந்த சீசனுமே அக்டோபர்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்பனாதான் ஸ்பான்சர்ஸ் அதிகமா கிடைப்பாங்க. எதுக்குன்னா ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய வரும். முன்னாடியே தொடங்கிட்டாங்க அப்படின்னா ஆங்கில புத்தாண்டா இருக்கட்டும் இல்லனா பொங்கல் செலிப்ரேஷனா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவாங்க. அதற்குண்டான ஸ்பான்சரையும் மிஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா விஜய் டிவியை பொறுத்தளவுல அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகி பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது எப்பவும் போலவே ஜனவரி பாதி வரை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. அந்த வகையில கண்டிப்பா இந்த சீசனுமே அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. அதே மாதிரியே இந்த சீசனை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க போறாரா இல்லனா கமல் சார் தொகுத்து வழங்க போறாரா அப்படிங்கிற பல கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. அந்த கேள்விக்கான பதில் நம்ம எல்லாருக்குமே தெரியுமேங்க. கண்டிப்பா கமல் சார் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னே சொல்லலாம். ஆனா அவர் வெளியேற நேரங்கள்ல 7 சீசன் நான் தொகுத்து வழங்கிட்டேன், எனக்கு பட வேலைகள் நிறைய இருக்குது, எனக்கும் சின்ன பிரேக் எல்லாம் வேணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவர் பிரேக் எல்லாம் முடிச்சுட்டு வந்துருவாராப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்புகள் கம்மி தான். கமல் சாரை பொறுத்தளவுல அவர் ஒரு பெரிய லெஜண்ட். கண்டிப்பா அவர் வர்ற வீக்கெண்ட் எபிசோடுக்காகவே நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். அதே நேரத்துல 7வது சீசன் அவர் சொதப்புல செமையா வாங்கி கட்டிக்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். இத்தனை வருஷமா சினிமா வாழ்க்கையில எந்த அளவு பேர் வாங்கி வச்சிருந்தாரோ அந்த பேரை முழுசா கெடுத்துக்கிட்டு மாயாஹாசன் அப்படிங்கிற அளவுக்கு பேர் கெட்டு போய் தான் வெளியே போனாரு. அது மட்டும் இல்லாம இதனால அவரோட அரசியல் வாழ்க்கையிலயுமே பல கேள்விகள் எழுந்துச்சு. இப்ப வேற கமல் சார் மாநிலங்களவை எம்பியா வேற மாற போறாரு. ஜூலை 25ல பதவி ஏற்கிறாருங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள திரும்பவும் நம்மளோட பேரை கெடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கறது அவரோட எண்ணமா இருக்கும். கண்டிப்பா கமல் சார் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்துல விஜய் சேதுபதி வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன சீசனை மாதிரி தொகுத்து வழங்கினார் அப்படின்னா மொக்கையா தான் இருக்கும். அதே நேரத்துல அவர் பண்ண தவறுகளை திருத்திக்கிட்டு இந்த சீசன் கொஞ்சம் மாசா என்ட்ரி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் நம்மளோட எண்ணங்க. எதுக்காகனா போன சீசனை பொறுத்தளவுல அவர் மேல எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அவருமே முதல் சீசன் அப்படிங்கறதுனால இந்த நிகழ்ச்சியை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறது எனக்கே தெரியல, நானும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கறத நம்ம கிட்ட ஓபனாவே சொல்லி இருந்தாரு. இருந்தாலும் பல இடங்கள்ல பல பேருக்கு ஃபேவரா நடந்துகிட்ட மாதிரியே தெரிஞ்சு. குறிப்பா ஜெஃப்ரிக்கெல்லாம் ரொம்பவே சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. விஷால் பண்ண தவறுகள் எதையுமே கண்டிக்கல. அதே மாதிரி வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்காம அப்படியே சில கேள்விகள் கேட்டாலும் போட்டியாளர்களை பேச விடாம ரொம்பவே டாமினேட் பண்ண மாதிரி தெரிஞ்சு. அந்த தவறுகள் எல்லாத்தையுமே திருத்திக்கிட்டு இந்த சீசன்ல விஜய் சேதுபதி உண்மையான மக்கள் செல்வனா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம். என்னதான் இருந்தாலும் இந்த சீசனையும் விஜய் சேதுபதி தாங்க தொகுத்து வழங்க போறாரு. அதே மாதிரியே இந்த சீசன் விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆக போதா இல்லனா கலர்ஸ் தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆக போதா அப்படிங்கிற பல ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருக்குது. இப்படி ஒரு ரூமர் கிளம்புறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹாட் ஸ்டாரை ஜியோ குழுமம் வாங்கிருச்சு. அவங்க தான் இப்போ விஜய் டிவியும் வாங்கிட்டதா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சேனலான கலர்ஸ் தமிழ்ல தான் பிக் பாஸ் வருமோ அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு. ஆனா அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்க. எதுக்குன்னா எல்லாருமே புதுசா ஒரு சேனலை வாங்குறாங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். எல்லா லாங்குவேஜ்லயுமே பிக் பாஸ் அப்படிங்கறது கலர்ஸ் டிவில டெலிகாஸ்ட் ஆனாலும் தமிழ் மக்களுக்கு விஜய் டிவி அப்படின்னாலே பிக் பாஸ் அப்படிங்கறத ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவு 7 சீசனா கமல் சார் இந்த நிகழ்ச்சிக்கான ஹைப்ப வேற லெவல்ல கொண்டு போய் வச்சிருந்தாரு. அதற்கான ஆடியன்ஸும் விஜய் டிவில நிறைய பேர் இருக்காங்க.
பிக் பாஸ் வந்துட்டாலே விஜய் டிவியோட டிஆர்பி ஹைல தான் நிக்கும். அப்படி இருக்கும்போது வாங்கின சேனலை தூக்கி நிப்பாட்டணும் அப்படிங்கிறது தான் எல்லா ஓனரோட எண்ணமா இருக்கும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சீசன் கண்டிப்பா விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. அதே நேரத்துல ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து விஜய் டிவியை வாங்கி இருக்கிறதுனால கடந்த சீசன்கள் மாதிரி டாஸ்க் எதுவுமே கொடுக்காம மொக்கையா கொண்டு போறதுக்கு வாய்ப்புகளே இல்லைங்க. எதுக்காகனா கலர்ஸ் தமிழ் தான் எல்லா லாங்குவேஜ்லயுமே பிக் பாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுல வேற லாங்குவேஜ்ல எப்படிப்பட்ட டாஸ்க் எல்லாம் கொடுக்கறாங்க அப்படிங்கறத பார்த்து நம்ம தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியை நம்மளே பல இடங்கள்ல கழுவி ஊத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த கிரியேட்டிவ் டீம் வந்து இந்த வாட்டி விஜய் டிவில வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அந்த வகையில இந்த சீசனை பொறுத்தளவுல டாஸ்க் எல்லாம் வேற லெவல்ல தரமா இருக்கும் அப்படிங்கறது தான் பலரோட எதிர்பார்ப்பா இருக்குது. உண்மையாவே நமக்கும் அதுதாங்க எதிர்பார்ப்பு. கண்டென்ட்டே இல்லாம மூலையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம் எவ்வளவு நேரம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த சீசனை பொறுத்தளவுல டாஸ்க் எல்லாம் செமையா கொடுத்து அதே மாதிரி போட்டியாளர்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்தா நல்லா இருக்கும். எல்லாமே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மாதிரி விஜய் டிவில உள்ள ஆட்களையே உள்ள தூக்கி போடாம கொஞ்சம் வெளியே இருந்து ஆட்களையும் எடுத்து போட்டா நல்லா இருக்கும். ஆமா தானங்க, போன சீசனா இருக்கட்டும் இல்லனா அதுக்கு முந்தின சீசனா இருக்கட்டும், ஏன் 5வது சீசன்ல இருந்தே விஜய் டிவி ப்ராடக்டோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது. அதுவே இந்த நிகழ்ச்சியோட சுவாரஸ்யத்தை ரொம்பவே கம்மியாக்கி இருக்கு அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. அதே மாதிரியே இந்த சீசனை பொறுத்தளவுல காமன் பீப்புள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. எதுக்காகனா தெலுங்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில இந்த வாட்டி 2 காமன் பீப்புள் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத அவங்க அபிஷியலா ப்ரோமோல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரியே மக்கள் செல்வன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு, அதனால மக்கள்ல இருந்து சில பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சீசனை பொறுத்தளவுல போட்டியாளர்கள் யாரெல்லாம் களமிறங்க போறாங்க, டாஸ்க் எந்த மாதிரி கொடுக்க போறாங்க, இந்த சீசனை எப்படி கொண்டு போக போறாங்க, அதே மாதிரியே விஜய் சேதுபதி போன சீசன்ல அவர் பண்ண தவறுகள் எல்லாம் திருத்திக்கிட்டு இந்த சீசனை எப்படி ஃபயரா கொண்டு போக போறாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்க பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, அவர் எதெல்லாம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. அதே மாதிரியே நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு முழுசா தாங்க. கடந்த 5 சீசனா உங்களோட ஆதரவு வந்து வேற லெவல்ல கொடுத்திருக்கீங்க. அதே மாதிரியே இந்த சீசனுக்கும் உங்களோட ஆதரவு முழுக்க இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். உங்களோட ஆதரவை ஒரு லைக் பட்டன் அமுக்கி காட்டுங்க. அதே மாதிரியே அடுத்த வீடியோல இந்த சீசனோட போட்டியாளர்களா யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கறத பாத்திரலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஸ்டாண்ட் எப்பவுமே யாரு சரி யாரு தவறு அப்படிங்கறத தெளிவா சொல்றது தாங்க. அங்கிட்டு ஒரு குத்து இங்கிட்டு ஒரு குத்து அப்படிங்கறது நமக்கு இருக்காது. அதே மாதிரியே இந்த சீசன்லயுமே நேர்மையா எனக்கு என்ன படுது, எது சரி எது தவறு அப்படிங்கற கருத்துக்களை பதிவிட நான் தயாரா இருக்கேன். நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.